இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்த்துடலாமா? சனிக்கிழமை காலைல டே ஸ்டார்ட் ஆனது. எந்திரிச்சோனே வாஷிங் மிஷினில் தான் கை விட்டேன். ஏன்னா நைட்டே துணி வந்து வாஷ் பண்ண போட்டு காலைல எடுத்து காயப்படலாம். நான் அதை எடுத்து வச்சுட்டேன். ஒரு பக்கம் பால் ஊற்றி வச்சிட்டேன். நான் குளிக்க ரெடி ஆகிறதுக்குள்ளார நிரு வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நானும் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரக்ஷம் குளிச்சிட்டோம். இது சனிக்கிழமை நைட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது நாங்கள் மருதமலையில் இருக்கலாம், இல்லைன்னா கோயிலேருந்து ரிட்டன் வந்துருக்கலாம். நாங்கள் சனிக்கிழமை நைட்டே வந்து இப்போ மணி 9:30 ஆகுது, கிளம்பிட்டோம். ஸோ 10 மணிக்கு வீட்டிலேருந்து வண்டி எடுக்கலான்ட்டு நைட்டு போயிட்டு மலை ஏறலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நாங்கள் எல்லாருமே 3 பேர் கிளம்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா காலையில் ரெடி ஆகிட்டு பல்லடம் கொண்டு போய் பஸ் வச்சுட்டு மதியம் நம்ம வந்து கூப்பிட்டு வந்துட்டு என்ன சமைக்கலாம்னு யோசிக்கும் போது பாசிப்பருப்பு கத்திரிக்காய் 2 இருந்துச்சு, அதாவது தக்காளி இதெல்லாம் போட்டு நம்ம ஒரே மிக்சட் சாம்பார் மாதிரி வச்சிடலாம்னு சொல்லிட்டு அதுவும் நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கேரட்டு பார்த்தேன் இல்லை, சரி பீட்ரூட் இருந்துச்சு, அதையும் வணக்கிட்டு அப்பளம் பொரிச்சிட்டு தயிர் இல்லை, தயிர் உரையாமல் போயிடுச்சு. அப்புறம் தயிர் 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு அதையும் உடச்சி ஊற்றி வச்சுட்டு கொஞ்சோண்டு கேசரி பண்ணிவிட்டு சரி இந்த பக்கம் வந்துட்டு சாமி கும்பிடலாங்கும் போது அதுக்குள்ள அம்மா கொரியர் போகணுன்னா சரி சாப்பிட்டே கொரியர் போட்டுக்கலான்னு நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். நிரு வந்துட்டு என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தால் ரக்ஸ் வந்து க்ளோஸ்அப்பில் வீடியோ எடுத்து இதையும் நீங்கள் வந்து மினி விலாகில் போடணுன்னா சரி போடுறேன் நான். அப்போல்லாம் வாங்கிட்டு வந்து பொரிச்சிட்டோம். ஸோ இதுதான் இன்றைக்கி சனிக்கிழமை நடந்தது.